ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ½ kg மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டுட்டு 3 ஆனியன் நைஸாக கட் பண்ணி 3 ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ஆனியன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதை நல்லா வதக்கி விடணும். அது வதங்கினோடனே இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேவைப்பட்டுச்சு, அதனால போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ½ டேபிள் ஸ்பூன் பட்டை லவங்கத்தூள், இது 3ஐயும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 தக்காளி கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த 5 தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் தக்காளி வதங்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும். ஓகே, தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, இதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, அதை நல்லா கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கறி ஒரு ½ kg போட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சதை அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா கறி வெந்து வந்திருக்கும். கறி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மசாலாவோட கறி நல்லா வதங்கி வரணும். அதோட மசாலா ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கிறதுக்காக நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம கறி நல்லா வெந்துருச்சான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது நல்லா உடஞ்சி வந்துச்சுன்னா கறி அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் அது செக் பண்ணிட்டோம்னா அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி, ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சு நம்ம புல்லட் அரிசியில் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கிளறக்கூடாது, அது ஒரு 2 நிமிஷம் விடணும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் அரிசி வெந்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தம்மு போட்டுடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டால் தான் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். தேங்க்யூ.